ராவணன் போன்ற அரக்கர்கள்லாம் தேவர்களை ரொம்ப துன்பப்படுத்துறா. தேவர்கள் எல்லாம் போய் திருமால சரணாகதி பண்றா. மகாவிஷ்ணு வாக்கு கொடுக்கிறார், நான் அயோத்தியால தசரத மகாராஜாக்கு புத்திரனா பிறந்து உங்க எல்லா துன்பங்களையும் நீக்குவேன் அப்படின்னு. சங்கு சக்கரம் ஆதிசேஷன் இவாலாம் எனக்கு உதவுறதுக்கு என் சகோதரர்களா பரதன் சத்ருக்னன் லக்ஷ்மணனா பிறந்து என்னோட வருவா அப்படிங்கிறார். வானுலகத்தவர்கள்லாம் வானர சேனையா அவதாரம் பண்ணணும்னு ஆணையிடுறார். இதெல்லாம் பார்த்த தேவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடையறா. பிரம்மதேவர் கரடிப்படை தலைவனான ஜாம்பவானாகவும், இந்திரன் வாலியாகவும், சூரியன் சுக்ரீவனாகவும், அக்னி நீலனாகவும், வாயுதேவன் சிவபெருமானின் அம்சமான ஆஞ்சநேயரின் அவதாரமும் பண்ணணும்னு தீர்மானம் பண்றான். இது எல்லா தேவ ரகசியங்களும் தெரிஞ்ச வசிஷ்டர் தசரதருக்கு புத்திரகாமேஷ்டி யஜ்ஞம் பண்ண சொல்லி அறிவுறுத்துறார். அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஜனனம் பண்ண இந்த நன்னாள் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ராமர்கிட்ட பரிபூர்ண சரணாகதி பண்ணுவோம். जानकी वल्लभ दशरथ नंदन, जानकी वल्लभ दशरथ नंदन, रामचंद्र श्री राम, भजमन सीता राम राम, भजमन सीता 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 राम.